Hey guys, இது ஒரு நியூ லெக்சர் சீரிஸ். ஸோ ஏன் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் அதர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதுக்கான கண்டென்ட் கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ஏற்கனவே ஜாம் அண்ட் நெட் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அது ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு இல்லையா, அதாவது வீடியோ லென்த் வந்து மோர் தென் 10 minutes போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெக்சர் சீரிஸ் ஏன் ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் த வீடியோ வித் 5 to 10 minutes. அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ள வீடியோ முடிக்கணும்னு பார்க்குறேன். அதுக்காக சும்மா ஒவ்வொரு ஹெட்டிங் சின்ன சின்ன ஹெட்டிங்காக எக்ஸாம் படிக்கிற மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கேன். அண்ட் இதுக்கான ரெஸ்பான்ஸ் பொறுத்து கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோக்கான மெயின் இன்ட்ரெஸ்ட் இதுதான். ஸோ ஜாம் நெட் கேட் கியூகட் நெட் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் படித்தாலும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹெட்டிங் ஒரு நாள் படிக்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங் லெஸ் தென் 10 minutes முடிக்கிற மாதிரி பிளானில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி ஹெட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது ஜியோசின்க்ளைன். வெல்கம் டு மை சேனல் சக்ஸஸ்ஃபுல் மை செல்ஃப் பஞ்சநதம். அண்ட் ஜியோசின்க்ளைனா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஜியோசின்க்ளைன் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்குனது முதல்ல சொன்னது பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹால் அப்படிங்கிறவர் தான். அவர் எப்போ சொன்னார் அப்படின்னா, ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவில் பிரசிடென்ஷியல் அட்ரஸ் பேசும்போது 1857 இதை பற்றி பேசியிருக்காரு. அவருக்கு எந்த கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அப்பலேச்சியன் மவுண்டனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அப்பலேச்சியன் மவுண்டனோட ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, விச் இஸ் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், அது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட அந்த பக்கத்தில் இருக்கிற கோஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே பேரலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதனால அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, அதை வச்சு தான் அந்த கான்செப்ட் உருவாக்குனாரு. இந்த பேசிக் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, the theory is that the direction of a given mountain chain corresponds to the original line of the greatest sediment accumulation. ஸோ எங்கே ஒரு மலை தொடரை பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த மலை தொடர் எதுக்கு பேரலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த லைனில் அதிகபட்ச செடிமெண்ட் அக்யூமுலேட் ஆகுதோ அதுக்கு பேரலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் லைனுக்கு பேரலாக தான் இது இருக்குது. ஸோ இதை பார்த்ததுனால அவருக்கு அந்த தோணுச்சு. ஓகேவா, பட் இது ரொம்ப கிளியராக இல்லை. ஸோ இதை கொஞ்சம் விரிவாக சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் டானாங்கிறவர். எப்போ சொன்னார், 1895 அவர் மேனுவல் ஆஃப் ஜியாலஜின்னு புக் எழுதினார். அந்த புக்கில் இவர் சொன்னதையும் சொல்லி அதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, the geosyncline is a term occasionally used for the subsiding linear trough that was caused by the accumulation of sediment deposited in a basin and subsequently compressed, deformed and uplifted into a mountain range accompanied by the volcanism and plutonism. ஸோ என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய பேசின் இருக்கு. அந்த பேசின்ல செடிமெண்ட் டெபாசிட் ஆக அந்த செடிமெண்ட் அந்த பேசினோட ஆழம் கூடிக்கிட்டே போகுமா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியாது இல்லையா. ஸோ அந்த ஆழம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மொத்த செடிமெண்ட்டும் அப்லிஃப்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக டிஃபார்ம் ஆகும் இல்லையா, ஃபால்டிங்காக நடக்கும். அப்படி மேலே வரும்போது அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய வல்கானிக் கரப்ஷன்ஸும் அண்ட் ப்ளூட்டானிக் இன்ட்ரூஷன்ஸும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிறைய பார்க்கலாம், நிறைய மவுண்டன்ஸ் பார்க்கலாம். ஈவன் ஹிமாலயாஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாலயன் கோரில் வந்து ப்ளூட்டானிக் இன்ட்ரூஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர் ஆர் சம் வல்கானிக் எவிடன்ஸ் ஆல்சோ, ரைட். ஸோ இப்படி தான் அந்த கான்செப்ட் உருவாச்சு. இந்த கான்செப்டை கிளாஸிஃபை பண்ணார். ஃபர்ஸ்ட் பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா, கே அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. இவர் பண்ணாருன்னா 1944 and 47 அதை ரீமாடிஃபை பண்ணது. இவர் பொறுத்த வரைக்கும் 2 ஜியோசின்க்ளைன் தான். ஒன்று ஆர்த்தோ ஜியோசின்க்ளைன், இன்னொன்று பேரா ஜியோசின்க்ளைன். வேற ஆர்த்தோ ஜியோசின்க்ளைன் கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஜியோசின்க்ளைன் ஒரு பிளேட்டானோட மார்ஜினில் இருக்கோ அதுக்கு பேர் ஆர்த்தோ ஜியோசின்க்ளைன். நம்ம சொல்கிறோம் இல்லையா மொபைல் பெல்ட் அப்படிங்கிற கான்செப்டில். ஸோ அந்த மொபைல் பெல்ட்டு தான் அவர் இந்த கான்செப்ட்லேயே ஜியோசின்க்ளைன் இருந்தாங்க, விச் இஸ் அவுட்சைடு கிராட்டான். ஓகேவா. அண்ட் இதை ரெண்டா பிரிக்கிற, ஒன்று பேர் யூ ஜியோசின்க்ளைன், இன்னொன்று மயோ ஜியோசின்க்ளைன். யூ ஜியோசின்க்ளைன்றது ஒன்றும் இல்லை, விச் இஸ் ஹைலி ஆக்டிவ் வித் வல்கானிசம். ஸோ சப்சிடன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், செடிமெண்ட் டெபாசிட்டாக இருக்குது. எவ்வளோ ரேட்டில் டெபாசிட் ஆகுதோ அதே வேகத்தில் சப்சிடன்ஸும் ஆகிட்டே இருக்கான், வேறஸ் வித் வல்கானிசத்தோட. வேறஸ் மயோ ஜியோசின்க்ளைன்றது அந்த அளவுக்கு ஆக்டிவாக டெபாசிஷன் நடக்கல, சப்சிடன்ஸ் நடக்கல, வல்கானிசம் நடக்கல அப்படிங்கிறது மயோ ஜியோசின்க்ளைன். ஓகேவா, இது ஆர்த்தோ ஜியோசின்க்ளைன். வேற பேரா ஜியோசின்க்ளைன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கிரேட்டானுக்குள்ளேயே இருக்குமா. அது 4 பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸோ ஜியோசின்க்ளைன், ஆட்டோ ஜியோசின்க்ளைன், ஜியூகோ ஜியோசின்க்ளைன் அண்ட் டெஃப்ரோ ஜியோசின்க்ளைன். எக்ஸோ ஜியோசின்க்ளைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்த்தோ ஜியோசின்க்ளைனோட எக்ஸ்டென்ஷன் டுவர்ட்ஸ் இன்சைட் த கிரேட்டான். ஸோ கிரேட்டானுக்குள்ளே இருக்கிற ஜியோசின்க்ளைன் தான் 4. இதில் ஃபர்ஸ்ட் சொல்கிறது எக்ஸோ ஜியோசின்க்ளைன். இதுக்கு வந்து கிரேட்டானோட பார்டர் வரைக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, விச் இஸ் சிவாலிக் டெபாசிட்ஸ் இருக்கு, அதுதான். ரெண்டாவது இருக்குது ஆட்டோ ஜியோசின்க்ளைன். இது எப்படி இருக்கும்னா, ஐசோலேட்டட் பேசின் வித் ஓவேட் ஷேப், த ரேட் ஆஃப் சப்சிடன்ட் டிக்ரீசஸ் ஃப்ரம் த சென்டர். ஸோ எப்படி இருக்கும்னா, பார்டரில் ஸ்லோவாக சிங்க் ஆகும், சப்சிட் ஆகும், வேற சென்டர் போர்ஷனில் சப்சிடன்ஸ் அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் டெபாசிட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய பன் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ சென்டர் 2 கார்னர்லையும் ஒல்லியாக இருக்க மாதிரியும் சென்டரில் ஹையர் திக்னஸ் கூட இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்பாக்னி சீரிஸ் சொல்கிறாங்க. அண்ட் இது அடுத்து பார்த்தோம்னா ஜியூகோ ஜியோசின்க்ளைன், விச் இஸ் யாக்டு ஷேப், ஓவேட் ஆர் லீனியர் இன் ஷேப், adjacent to a complementary uplift craton.
வித் சப் கிரேவிக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிரேட்டான் அப்லிஃப்ட் ஆகுது ஏதோ ஒரு ரீசன்னால அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி அப்லிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அது பக்கத்தில் இருக்க போர்ஷன் கம்பேரிட்டிவ்லி டிப்ரெஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டிப்ரெஷனில் செடிமெண்ட் டெபாசிஷன் நடக்கும் அண்ட் விச் கேன் பி அ ஜியோசின்க்ளைன். அண்ட் இந்த மாதிரியான இருக்கிற எக்ஸாம்பிள் தான் ஸ்ரீசைலம் டெபாசிட்ஸ். ஓகேவா, அது ஜியோசின்க்ளைன். அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறது டாஃப்ரோ ஜியோசின்க்ளைன். அது எப்படி இருக்குன்னா, ரிஃப்டோஜெனிக் பேசின் தட் இஸ் இந்த கான்டினென்டல் ஆரிஜின். ஸோ எக்ஸாம்பிள் கோதாவரி பேசின். ஸோ ஒரு கான்டினென்ட்குள்ளேயே ஒரு ரிஃப்ட் நடக்கும்போது உருவாக்கக்கூடிய பேசினை டாஃப்ரோ ஜியோசின்க்ளைன்றாங்க. இது எக்ஸாம்பிள் கோதாவரி பேசின். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது ஆர்த்தோ ஜியோசின்க்ளைன். இது ரெண்டா பிரிச்சாங்க. அது எங்க இருக்குன்னா கரெக்டான மார்ஜினில் இருக்கு. ரெண்டா பிரிச்சாங்க. ஒன்று வந்து யூகோ ஜியோசின்க்ளைன், மயோ ஜியோசின்க்ளைன். வேற யூகோ ஜியோசின்க்ளைன் அப்படிங்கிறது ஆக்டிவ் வித் வல்கானிசம். வேற மயோ ஜியோசின்க்ளைன் அப்படிங்கிறது லெஸ் ஆக்டிவ் வித் நோ வல்கானிசம். வேற ஸ்பாரா ஜியோசின்க்ளைன் அப்படிங்கிறது ஒரு கிரேட்டானுக்குள்ள இருக்கக்கூடிய ஜியோசின்க்ளைன். இது நாலா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சொல்றது எக்ஸோ ஜியோசின்க்ளைன் விச் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆர்த்தோ ஜியோசின்க்ளைன். அதாவது கான்டினென்டோட மார்ஜின்லேருந்து உள்நோக்கி வரக்கூடிய ஒரு சின்க்ளைனுக்கு பேர் எக்ஸோ ஜியோசின்க்ளைன். இது ஒரு டங்ல எக்ஸ்டென்ஷனாக இருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள் சிவாலிக் சொன்னோம். அடுத்து சொன்னது ஆட்டோ ஜியோசின்க்ளைன் விச் இஸ் த ரேட் ஆஃப் சப்சிடன்ஸ் மாறிட்டே இருக்கும். சென்டர் போர்ஷனில் வேகமாக டெபாசிட் ஆகும், வேற மார்ஜினில் ஸ்லோவாக சப்சிட் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். எக்ஸாம்பிள் பாப்பாக்கு சொன்னோம். ஜியோசின்க்ளைன் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு கிரேட்டான் அப்லிஃப்ட் ஆகும்போது பக்கத்தில் உள்ள போர்ஷன் கம்பேரிட்டிவ்லி டவுன் த்ரோ ஆயிருக்கும். அந்த டவுன் த்ரோவில் டெபாசிஷன் நடக்கும். அங்கே இருக்கிற சின்க்ளைன் செட்டப்பை ஜியோசின்க்ளைன் சொல்கிறோம். அண்ட் டாஃப்ரோ ஜியோசின்க்ளைன் அப்படிங்கிறது ரிஃப்டோஜெனிக் பேசின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிரேக்கப் நடக்குது. ஓகேவா, இது கேஸ் கிளாசிஃபிகேஷன். பட் என்ன பிரச்சனைனா, இந்த கேஸ் கிளாசிஃபிகேஷனில் எந்த ஒரு டெக்டானிக் செட்டப் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை இல்லையா, அதுவும் சொல்லணும் இல்லையா. ஸோ ஜியோசின்க்ளைன் ஓல்டஸ்ட் கான்செப்ட் விச் இஸ் நாட் ஆக்டிவ் நவ். பட் இப்போ பேசுறது எல்லாம் டெக்னாலஜி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதை கம்பேர் பண்ணி ஜியோசின்க்ளைன் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஒரு 4-5 பேர். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைச்சல், ரீடிங்ஸ், டிக்கின்சன், ஹுசு, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோசின்க்ளைன் 6ஆக பிடிச்சிருக்காங்க. ஓகேவா, இதில் ஃபர்ஸ்ட் சொல்கிறது ரெட் சி டைப். அது எங்கேன்னு சொன்னால் ரெட் சீல பார்த்துருக்காங்க, அந்த பேர் வச்சுருக்காங்க. எப்படின்னா, இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, செடிமெண்டேஷன் என்ன டைவர்ஜன் ஜோன். ஸோ இதுதான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிரேக்கப். அந்த கான்டினென்ட் ரெண்டாக உடஞ்சு ஒரு பேசின் ஃபார்ம் ஆகும் இல்லையா, விச் இஸ் த டைவர்ஜன் பவுண்டரி வித்தின் த கான்டினென்ட். அது வந்து ரெட் சி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்துள்ளது ஆண்டியன் டைப். இதுக்கு சைட்டீரியா ஆண்டியன் மவுண்டனாக இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கான்டினென்டல் மார்ஜினில் இருக்கும். வேற ஓஷியனும் கான்டினென்ட் கொல்யூட் ஆகும்போது உருவாகுறது ஆண்டியன் டைப். இங்கே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கல்கலி வெல்கானிசம் நடக்கும். ஓகேவா, இதுக்கு அடுத்து சொல்றது ஜப்பான் சி டைப் விச் இஸ் மார்ஜினல் சி பேசின் அக்கரிங் கான்டினென்ட் வேர்ட் ஆஃப் பேக் ஆர்க் பேசின். ஸோ பேக் ஆர்க் 4 ஆர்க் படிச்சிருக்கோம், பார்ப்போம் அடுத்த படத்தில். ஸோ இந்த பேக் ஆர்க் பேசினில் டெபாசிட் ஆகக்கூடிய ஜியோசின்க்ளைன் உருவாகக்கூடிய ஜியோசின்க்ளைனை வந்து ஜப்பான் சி டைப்புங்கிறாங்க. இது சைட்டுக்கே ஜப்பான் சி தான். அதுக்கு அடுத்து உள்ளது அட்லாண்டிக் டைப் விச் இஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட்னு படிச்சிருக்கோம் இல்லையா, 2 பிளேட் மோதவும் செய்யாமல் விலகவும் செய்யாமல் ஒன்று பாஸ் பண்ணிட்டு போகுதுன்னு. ஸோ அதில் அட்லாண்டிக் டைப்ங்கிறது என்னன்னா, ஒரு டைவர்ஜன் பிளேட் பவுண்டரி இந்த ஓஷன். ஸோ மிட் ஓஷியானிக் ரீஜன் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஜியோசின்க்ளைனை வந்து அட்லாண்டிக் டைப்பும்பாங்க, விச் இஸ் அட்லாண்டிக் ஓஷன் வச்சு சொல்கிறாங்க. அண்ட் பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எவாப்ரேட்ஸ் அண்ட் மெட்டாலிஃபரஸ் மட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க எங்கள் அட்லாண்டிக் டைப்பில். அண்ட் அடுத்து சொல்றது மெடிட்டரேனியன் டைப். அண்ட் இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட்னு சொல்கிறோம் இல்லையா, there is no any convergence or divergence. பிளேட் மோதுறதும் இல்லை விலகிறதும் இல்லை, ஒன்று பாஸ் பண்ணி போவோம். இந்த மாதிரி இருக்கிற ஜியோசின்க்ளைன் வந்து மெடிட்டரேனியன் டைப் அப்படிங்கிறாங்க. அண்ட் லாஸ்டா உள்ளது ஐலாண்ட் ஆர்க் டைப். உங்களுக்கு தெரியும் ஐலாண்ட் ஆர்க் டைப் 2 ஓஷியன் மோதும் போது உருவாது ஐலாண்ட் ஆர்க் டைப். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் டெபாசிட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அல்லோசோத்தோனஸ், இன்னொன்று ஆட்டோசோத்தோனஸ். வேற அல்லோசோத்தோனஸ் அப்படிங்கிறது எங்கேயோ உருவான ஒரு செடிமெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகி இந்த பேசின்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்லோசோத்தோனஸ். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோடிஃபார்ம் குரோமைட் இருக்குமா. வேற ஆட்டோசோத்தோனஸ் அப்படிங்கிறது அந்த பேசின்குள்ளேயே உருவாகி அங்கேயே டெபாசிட் ஆயிருக்குமா. ஓகேவா, ஸோ கம்பேரிசன் சொல்லணும் இல்லையா டெக்டானிக்ஸ்க்கு சொல்கிறோம். ரெட் சி டைப் வந்து ஒரு டைவர்ஜன் பவுண்டரின்னு சொல்கிறோம். எப்படின்னா, ஒரு கான்டினென்ட்ல பிரேக்கப் முதல்ல ஆரம்பிக்கும், அப்புறம் 2ஆ பிரியும். அந்த இனிஷியல் ஸ்டேஜ் தான் ரெட் சி டைப் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொன்னது ஆண்டியன் டைப் விச் இஸ் அ கன்வர்ஜன் பவுண்டரி. ஆஸ் யூனோ, இது வந்து ஒரு கான்டினென்டல் பிளேட், இது ஓஷியானிக் பிளேட். யூனோ ஓஷியானிக் பிளேட் டென்சிட்டி கூட இருக்கும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்சைட் ஆகும். ஸோ ஒரு ஓஷியன் கான்டினென்ட் கொல்யூஷனில் உருவாகக்கூடிய வல்கானிக் ஆர்க் பின்னாடி இருக்கிறது ஆண்டியன் டைப் ஆஃப் பேசின். அடுத்து சொன்னது ஜப்பான் சி டைப் விச் யூனோ இந்த கன்வர்ஜன் பவுண்டரியில் கான்டினென்டல் சைடில் உருவாகக்கூடிய வல்கானிக் ஆர்க்கு. அந்த வல்கானிக் ஆர்க்குக்கு பின்னாடி ஒரு பேசின் இருக்கும், அந்த பேசின் பேர் தான் பேக் ஆர்க் பேசின். ஸோ இந்த மாதிரியான டெபாசிட்ஸ் உருவாகக்கூடிய ஜியோசின்க்ளைன் பேர் ஜப்பான் சி டைப்பு. இதுக்கு அடுத்து உள்ளது அட்லாண்டிக் டைப்பு. இது எப்படி இருக்குன்னா, மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது, ஸோ ஒரு மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் விலகி போகுது ஓஷியன் நடுவில் இருக்கிற டைவர்ஜன் பவுண்டரி. அதுதான் வந்து அட்லாண்டிக் டைப்னு சொல்கிறோம். அடுத்து சொன்னது மெடிட்டரேனியன் டைப் விச் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட். Here you can see 2 plates side pass each other. சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் இருக்கு இல்லையா, அதுவும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம்.
அண்ட் லாஸ்ட்டாக சொன்னது ஐலாண்ட் ஆர்க். இது எப்போ ஃபார்ம் ஆகும்னா ஓஷன் கொல்யூஷனில் வல்கானிக் ஆர்க் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் கால்ட் அஸ் அன் ஐலாண்ட் ஆர்க். கடலுக்குள்ள இருக்கிற ஐலாண்ட் ஆர்க்னு சொல்லுவோம். இதுக்கு தான் இது வந்து ஆறாவது விச் இஸ் ஜியோசின்க்ளைன். ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் ஒரு 13 seconds எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ வில் ட்ரை டு கம்ப்ளீட் வித்தின் 10 minutes. ஓகேவா, and I group my videos according to the category that you can check in my playlist. You can connect with us by mail, Facebook and Instagram, and these are the links. You can support us by like, share and subscribe. Thanks for watching. Have a great day.